தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். தேவன் எவ்வளவு நல்லவர். இந்த ஜூன் மாதத்தை நிறைவு செய்து ஜூலை மாதத்தில் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நல்லவர். ஆமென். கரத்தை பிடித்து நடத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். கூடவே இருப்பேன் என்று சொல்ல அவர் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். அவர் நம்முடைய தேவன், நம்முடைய ஜனங்கள், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் தேவனை ஆமென் நாம் வீடுகளிலிருந்தே ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்துக்கு நன்றி சொல்லி அவர் நோக்கி பார்த்து ஜெபித்து இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆமென் அவரிடத்துல நம்ம நோக்கி ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி. கிருபையில் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதத்தின் முதல் வாரத்துக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பன் தாமே மட்டும் எங்களை நடத்தி வந்தீர். இந்த மாதத்திலும் நடத்தணும்னு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆமென். இந்த நாளையிலே நடத்தணும்னு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆராதனை, ஆமென், செய்தி எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தாங்க. உங்கள் பிரச்சனை நிறைவாக இருக்கணும்னு ஜெபிக்கிறோம், தாழ்த்தி படிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடப்போகிறோம். ஃபாதர் பர்க்மன்ஸ் அவருடைய ஒரு பாடல், ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ஆமென். அவருடைய சமூகம் வந்தாலே, அவரை பாட வேண்டும் என்றாலே அது நமக்கு ஒரு கொண்டாட்டமாய் தான் இருக்கும். ஆமென். எத்தனை சோர்வுகள் இருந்தாலும், பலவீனம் இருந்தாலும், கவலைகள் இருந்தாலும் மறந்து இந்த காலை வேளையில் தேவனை மகிமைப்படுத்த போகிறீங்க. நிச்சயமாக இந்த பாடலில் இருக்கிற ஒவ்வொரு வரிகளும் உங்களை தொடும், உங்களை நிரப்பும். ஆகையினால சேர்ந்து அதை உணர்ந்து நாம் பாடப்போகிறோம். கரங்களை தட்டி ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, தம் ஜீவன் எனக்காய் தந்தாரே. சொல்லுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, தம் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தான் இயேசு, என்னை வழி நடத்தும் தீபம் தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும். சொல்லுவோம் கொண்டாடி. அந்த ராஜா அதி ராஜா நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜா அதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். கலக்கம் இல்ல, இனிமே கவலை இல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறா. கலக்கம் இல்ல, எனக்கு கவலை இல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறா. என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவா, நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவா. என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவா, பசியார ஊட்டி அந்த ராஜாவை, அந்த ராஜா வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. சொல்லுவோம். வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, என் இயேசு நாம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, என் இயேசு நாம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். கரங்களிலே என்னை பொறிந்து உள்ளா, கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளா. சொல்லுவோம். மறைந்திருக்கிறாரே, ஏற்ற காலத்திலே உயர்த்துவா. அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். ஏற்ற காலத்திலே உயர்த்துவா, அடங்கி நான் காத்து. சொல்லுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜா
முடிவில்லாத தம் மகிமையிலே பங்கு பெற என்னை தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, முடிவில்லாத தம் மகிமையிலே பங்கு பெற என்னை தெரிந்து கொண்டார். என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துவார், என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்தி மகிழ்வார். என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துவார், என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்தி மகிழ்வார். அந்த ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி. உண்மையா சொல்லுங்க, கலக்கம் இல்ல எனக்கு, கவலை இல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராய். கலக்கம் இல்ல எனக்கு, சொல்லுவோம், மேய்ப்பராய் இருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடி. சொல்லு, இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ஹல்லேலூயா, அவரை கொண்டாடுவோம். ஆமென். கொண்டாடப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமென். தாவீது சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடினாலதான் நான் தாழ்ச்சி அடைவதே இல்லை. ஆமென். நீங்க அவரை மேய்ப்பராய் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய ஆடுகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆமென். மகிமையிலே சேர்த்து கொள்ள மீண்டும் வரப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். ஆமென். கரங்களுக்குள்ள அடங்கி காத்திருக்கும் பொழுது சேர்ந்து ஆமென் இன்னொரு பாடலை நாம் பாடப்போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. என்னை நிரப்பும், ஆமென், என்னை பயன்படுத்தும், ஆமென், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அர்த்தமுள்ளதான ஒரு பாடலை பாடப்போகிறோம். ஆமென். பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. ஆமென். கடைசி நாட்களில் இருக்கிறோம். ஆமென். ஆமென். அப்போஸ்தலனாகிய ஆமென் பேதுரு, ஆமென், எல்லா அப்போஸ்தலர்களும் தேவ சமூகத்தில் ஒன்று கூடி தங்கியிருந்து தரித்திருந்து காத்திருந்த பொழுது, ஆமென், ஆவியானவர், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். பலமாய் வல்லமையாய் தம்முடைய ஊழியத்தை, ஆமென், ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். ஆமென். கடைசி நாட்களில் இருக்கிற நீங்களும் நானும் காத்திருந்து அவருடைய பலனை பெற்றுக்கொண்டு, பலத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காய் சுடர் விடுகிறவர்களாய், எரிந்து பிரகாசிக்கிறவர்களாய், ஆமென், நாம் காணப்பட போகிறோம். இந்த பாடலை நாம் சேர்ந்து பாட போகிறோம். பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாரும், பின்மாறி ஆவியை. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையை மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையை மாற்றுமே.
மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, நிரப்பியே அனுப்புமே. பாத்திரம் நிரப்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. எழுப்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிழல்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள். சொல்லுங்க, அக்கினி நாவுகள், அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள். அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட மாவியை ஊற்றுமே. சொல்லும், நிரப்புமே, நிரப்புமே, என்னை நிரப்புமே. ரீஷாதாலபா, நிரப்புங்க. யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, ரீயாந்தாலாபா, ஸ்தோத்திரம் உமக்காய். ஆமென். நாமத்தின் மகிமைக்காய் உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. நிரப்புமே, நிரப்புமே, நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலமாய் நிரப்புங்க. ரீதாபாதால சந்தலதர யாந்தர ரிகோரதல தியாந்தர பரோஷி மந்தரதர ரிபியாக்கதல. நிரப்புங்கப்பா, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. உம்முடைய அக்கினி நாவுகளால் நிரப்புங்க. ஆமென். சாட்சியாயிருக்க, எழும்பி பிரகாசிக்க ஆவியானவர் நிரப்புவீராக, ஆட்கொள்ளுவீராக இந்த கடைசி நாட்களில். Thank you, Father. Thank you, Lord Jesus. ஆமென். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். எங்கள் சொற்கள், ஆமென், எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய நினைவுகள், ஆமென், எங்களுடைய செயல்கள் எல்லாம் உமக்கு பிரீதியா இருப்பதாக. சத்திய ஆவியானவர், ஆமென், தங்கி எங்களை ஆண்டவரை அசைவாட்டி உருவாக்கும்படியாய் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, செல்லும் மேகம் நீ. சொல்லுங்க, விலகாத மேகம் நீ, செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே,
அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. சொல்லுங்க, என் பேச்சுல, என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். என் நினைவு இருக்காரா? என் நடக்கையில, இருக்காரா? என் உணர்வுல, என் நம்மோடு இருக்கிறாரா? கலந்திருக்கணுமே. அன்பின் ஆவியானவரே, விலையேற வாழும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவி சொல்லுங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் ஆட்கொள்ளுங்கப்பா. இந்த காலை ஆளுகை செய்யுங்கப்பா என்னைய, என் குடும்பத்தை. அன்பின் ஆவி, உம்முடைய அன்பால விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் என்ன நிரப்புங்கப்பா. நாங்க இருக்கிற இந்த இடத்துல, ஓ எங்க அறையில ஒரு மகிமை மூடுவதாக பலமாய். என் ஜனத்தை அன்றைக்கு மேல் வீட்டு அறையில விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம், விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, காலமா தெளிவின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை பிரதிபலிக்கிறவர்களாய், அவர் நம்மில் கலந்திருக்கிறவர்களாய், அவர் நம்மில் பிரியப்படுகிறவராய், ஆமென். நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும், நம்முடைய ஜீவியம் இருக்கட்டும், அதுக்கு நம்மை ஜீவ பலியா ஒப்பு கொடுப்போம்.
குறைவுகளை அறிக்கை செய்வோம், பலவீனங்களை அறிக்கை செய்வோம். ஆமென். ஹல்லேலூயா. நிறைவான ஆவியானவர் ஆமென் நிரப்பி நடத்துவாராக. ஆமென். விலகாத மேகம் முன் செல்வதாக, விசேஷமாய் இந்த மாதத்திலே முன் செல்வதாக, கரம் பிடித்து எங்களை வழி நடத்துவதாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மகிமைப்படுங்கப்பா, மகிமைப்படுங்கப்பா, மகிமைப்படுங்க ராஜா. தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. ஆமென். உமக்கு என்று வாழ கிருபை செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஆன்லைன் மூலமாக உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்த நாளிலும் தேவ சமூகத்தை அதிகமாக உணர கர்த்தர் செய்வாராக, நடத்துவாராக. ஆவியில் அனலாய் இருங்கள் என்கிற தலைப்பில் நாம் சிந்திக்கிறோம். நாம் செய்தியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நாம் செய்திக்குள் வரலாம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிறு சர்ச்சில் ஆராதனை நடத்தலாம். அப்படி நடந்தால் 2 ஆராதனை நடைபெறும். விவோஸ் நகர் விசுவாசிகளுக்கு 8:30 to 9:45 மணி வரைக்கும். மற்ற அனைத்து விசுவாசிகளும் 2வது ஆராதனை 10 மணியிலிருந்து 11:15 வரைக்கும் நடைபெறும். அடுத்த வாரம் திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். மேலும் இந்த அடுத்த வார ஆராதனை சம்பந்தமாக அறிவிப்பு மகிமை ஏஜி சபையின் வாட்ஸ்அப்பில் வரும். அந்த செய்திகளை நாங்கள் எழுதி தெரியப்படுத்துவோம். ஜெபத்தோடு கூட காணப்படுங்கள். ஞாயிறு காணிக்கை தசம பாகத்தை எடுத்து தனியாக வையுங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார், நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார், இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் அந்த காணிக்கைக்காக ஜெபிக்கலாம். அந்த காணிக்கை மேல் உங்களை கரத்தில் வைத்துக் கொள்ளலாம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமையான அந்த வேலைக்கு நன்றி, கால வேலைக்கு நன்றி, கிருபைகளுக்கு நன்றி, மட்டுமாய் நடத்தினீரே. நன்றி, 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 நன்றி. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே கர்த்தாவே, காணிக்கை ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக, கொடுத்த கரங்களை ஆசீர்வதிப்பீராக. நிறைவான ஆசீர்வாதம் குடும்பத்தில் தங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆமென். தசம பாகத்துக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். தசம பாகத்தை ஆலயத்தில் கொண்டு வாருங்கள். இதனால் நான் உங்களை இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிக்காமல் இருப்பேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சொன்ன அந்த ஆண்டவரே உங்களுடைய வாக்கு தத்துவத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். குறை நீக்கி நடத்துவீராக. வீண் செலவுகள் வராதபடி பாதுகாப்பீராக. உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரை அருமையான பிள்ளைகளை ஒப்புவிக்கிறோம். நடத்தும். எல்லா நன்மையும் பின்தொடர செய்யும். துதிகர மகிமை எடுத்துக்கொள்ளும். இயேசு மூலம் ஜெபங்களின் பிதாவே. ஆமென். செய்திக்கு நேராக வரலாம். நாம ஒரு பகுதியை நாம் படிக்கிறோம். வேத வாசிப்பு ரோமர் 12ஆம் அதிகாரம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9 to 16 வரைக்கும் படிக்கலாம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். மேட்டுமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். தொடர்ந்து ஒரு தியான வசனத்தை கூட நம்ம சிந்திக்கலாம். ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமென். ஆவியிலே அனலாயிருங்கள்ங்கிற
வார்த்தையை குறித்து நாம் சிந்திக்கிறோம். ஜெபத்தோடு கூட காணப்படுவோம், ஜெபிப்போம். தகப்பனே, அருமையான இந்த வேலைக்கு நன்றி. இந்த செய்தியை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் ஆவியில் அனலாக இருக்க ஆண்டவரே, நான் கேட்கிற வார்த்தைகள் சத்தியங்கள். ஆமென் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும் அனல் கொள்ளவும், கிறிஸ்துவுக்காக வாழவும், வைராக்கியமாக வாழவும், விசுவாசத்தோடு வாழவும். ஆமென் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்ய ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புவிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, செய்தி ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நீர் எங்களோடு கூட மகிமைப்படும். எல்லா கனவும் துதியும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு முறைஞ்சவங்க பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் படித்த வேத பகுதியில் ரோமர் 12ஆம் அதிகாரம் 9 to 16 வரைக்கும் படித்தோம். அதில் நாம் பார்த்தால் சுமார் 25 காரியங்கள் நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களில் ரோமா சபைக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். இந்த நாட்களில் இது நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒவ்வொன்றாக நாம் படித்து தியானிக்க வேண்டும். அந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள். நாம் ஒரே ஒரு காரியத்தை பற்றி சிந்திக்கிறோம். ஆவியில் அனலாயிருங்கள். கடந்த வாரத்தில் சிந்தித்தோம். ஆவி 3 பகுதிகள் உள்ளது என்று சிந்தித்தோம். மனசாட்சி, ஐக்கியம், அதாவது தேவனோடு உள்ள ஐக்கியம், உள்ளுணர்வு, 3 பகுதிகளை சார்ந்தது. பரிசுத்த ஆவியானவர் இந்த பகுதியில் தான் ஐக்கியமாகிறார். பரிசுத்த ஆவியானவர் இங்கே நமக்குள்ளாக இருந்து ஆவியிலே உணர்த்துகிறார் அல்லது ஏவுகிறார். அந்த ஏவப்பட்ட காரியம் நமக்கு ஆத்மாவுக்கு வருகிறது, ஆத்மாவிலிருந்து மனதுக்கு வருகிறது. இப்படி தான் செயலாற்றுவது. இது செயலாற்ற வேண்டுமா செயலாற்றக்கூடாதா என்ற தீர்மானத்தை எடுப்பது ஆத்மாவே. ஆவியில் அனல் என்பது விழிப்புணர்வும் ஆவியில் வைராக்கியமாய் இருப்பதையும் குறிக்கிறது எனலாம். உதாரணமாக அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே பட்டணத்தில் இருக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:15 வரைக்கும் படிக்கலாம். பவுலை வழிநடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதிசீக்கிரமாக தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அவன் ஒரு காரியம் கேள்விப்பட்டான். அந்த இடம், அந்த அத்தேனே பட்டணத்தில் அந்த விக்கிரகங்கள் நிறைந்திருக்கிற இடம் என்பதை அறிந்து கொண்டான். அவன் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் உண்டாயிற்று, அனல் உண்டாயிற்று. அவன் தேவாலயங்களிலும் சந்த வெளியிலும் எதிர்பட்ட யாவரோடு கூட இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னான். இயேசு கிறிஸ்துவினால் வருகிற ரட்சிப்பு, இன்னொரு வழி இல்லை. இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் மனுஷனாக இந்த உலகத்தில் வந்து நமக்காக மரித்து உயிர்த்து இன்று உயிரோடு இருக்கிறார் என்பதை அவன் பிரசங்கம் பண்ணினான். அது உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு 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 வித்தியாசத்தை கொண்டு வந்திருக்கும். கர்த்தர் மாறாதவர். நமக்கும் அழிந்து போகிற ஆத்மாவை குறித்த பாரம் தேவை. நம்மால் இயன்ற மட்டும் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட வாஞ்சை நமக்கு கர்த்தர் நிரப்புவராக. ஆவியில் அனலாக இருந்தால் நிச்சயம் அதை செய்வோம். பிறருக்கு நம்மால் இயன்ற உதவிகளையும் செய்வோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், லூக்கா 12:49 படிங்க. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆவி என்பது அக்கினி என்பது பரிசுத்த ஆவியில் உண்டாகிற அனலை பற்றி சொல்லப்படுகிறது. அதன் கிரியை பற்றி குறிக்கிறது. நாம் அனலில்லாமல் அனலுமின்றி குளிருமின்றி இருந்தோமானால் கர்த்தரால் பயன்படுத்த முடியாது என்பதை நாம் சிந்தித்திருக்கிறோம். அனலாக இருக்க வேண்டும். அனல் மூட்டி எழுப்பு என்று தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முறை சொல்லுகிறார்.
மறுபடியால் கர்த்தர் பரிசுத்தாவியானவர் ஒவ்வொருவரையும் உணர்த்தி நடத்தும்படியாய் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்த வேண்டும். அவர்கள் ஒவ்வொரு ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும் என்ற வாஞ்ச விருப்பம் நமக்கு உண்டாக வேண்டும். நாம் அதை பற்றி பிரசங்கம் பண்ண வேண்டும், சொல்ல வேண்டும். கர்த்தர் அப்படி நேர்வழிப்படுத்துவாராக, நடத்துவாராக. அந்த நாட்களில் பரிசுத்தாவியை பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த அக்கினி போடப்பட்டது. அதை அனல் மூட்டி எழுப்புவது தான் ஒவ்வொருடைய வேலையுமாக காணப்பட்டது. இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அக்கினியை போட்டிருக்கிறார். அதை நாம் அனல் மூட்டி எழுப்புவோமாக. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆத்ம பாரம் கொண்ட அனைவரையும் கர்த்தர் உயர்த்தினார், உபயோகப்படுத்தினார். அதை நாம் வரிசைப்படி சிந்தித்தோமானால், ஆபிரகாம் சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்கும்படி தேவதூதர்கள் போன பொழுது தேவ சமூகத்தில் நின்றார். அதிகாரம் 18:22 படிங்க. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆமென். பின்னும் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று மன்றாடி கொண்டிருந்தான் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அவன் மன்றாடி தேவனிடத்தில் கேட்டுக்கொண்ட காரியத்தை கூட நம்மால் பார்க்க முடியும். அந்த 32 படிங்க. அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். ஆமென். அந்த தேவனிடம் ஆபிரகாம் சொல்லும் பொழுது 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று மன்றாடினார். கர்த்தர் சொன்னார், 50 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டேன் என்றார். அடுத்தபடியாக சொன்னான், 45 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீர் ஆண்டவரை, அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு பின் 40 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ என்று மன்றாடினான், அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு பின் 30 நீதிமான்கள் இருந்தாலோ என்று கெஞ்சினான். கர்த்தர் சொன்னார், 30 நீதிமான்கள் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு பின் அவன் 20 நீதிமான்கள் இருந்தாலோ என்று கேட்டான். அதற்கும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வழிவிட்டார். ஆபிரகாம் சொன்னதை ஏற்றுக்கொண்டார். கடைசியாக இன்னும் ஒரு விஷயம் நான் பேசுவேன் என்று சொல்லி 10 நீதிமான்கள் இருந்தாலோ என்று கேட்டான். 10 நீதிமான்கள் இருந்தால் நான் அழிப்பதில்லை என்று சொன்னார். அது இன்றைக்கும் மாறாத கர்த்தருடைய பிரமாணமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். கர்த்தர் வாக்கு மாறாதவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இருந்த அந்த வேதனை, ஆத்ம பாகம், அழிந்து போகிற ஆத்மாவை பற்றிய உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். கர்த்தர் நம்ம அப்படி நடத்துவாராக. ஈசாக்கு என்ற கீழ்ப்படிதல், நாமும் அதை அறிய முடிகிறது. நமக்கு கீழ்ப்படிதல் தேவை. யாக்கோபின் போராட்ட ஜெபம் தேவனையும் மனிதனையும் மேற்கொண்டது. அது நமக்கு முன்மாதிரியாக காணப்படுகிறது. யோசேப்பு பாடுகளையும் நிந்தனையும் சகித்தான். அதனுடைய காரணம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனம். அது நிறைவேறும் அளவும் என்னதான் நேரிட்டாலும் நான் அதை சகித்து கொள்வேன் என்று நின்றான். கர்த்தர் சொன்னபடி கொடுத்த தரிசனத்தின்படி கடைசியில் கர்த்தர் அவனை உயர்த்தினார். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான். அவனை ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து ராஜாவாக மாற்றினார். இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் தேவனை பற்றிய அறிவும் அசையாத விசுவாசமும் இருந்தது என்று நம்மால் அறிய முடிகிறது. இதுவே அந்த ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அக்கினியைப் போல எரிந்தது. அவர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். நம்ம இப்படி ஒரு பெரிய லிஸ்டையே பார்க்க முடியும். எலியா தீர்க்கதரிசி தேவ சமூகத்தில் எப்பொழுதும் நின்று கொண்டிருந்தான். சில சூழ்நிலைகளில் அவன் சோர்ந்து போனதை பார்க்க முடிகிறது. ஆனால் கர்த்தர் அவனை தூக்கி நிறுத்தினார் என்று நாம் அறிகிறோம். யோசுவா சூரியனையும் சந்திரனையும் ஒரு பகல் முழுவதும் நடுவானத்திலே நிறுத்தினார். இப்படி பல காரியங்கள் நம்மால் சிந்திக்கக்கூட முடியாத காரியங்களை மனிதர்களுடைய, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுடைய
வேண்டுதலின்படி கர்த்தர் செய்தார். ஆமேன், ஹல்லேலூயா. ஏசாயா 45:11 படிக்கலாம். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்குனவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். ஆமேன். கர்த்தர் எவ்வளவாய் மனிதர்களோடு, அதாவது நம்மோடு நெருங்கி இருக்க விரும்புகிறார் என்பதை நம்மால் பார்க்க முடியும். தேவனுடைய கரத்தின் கிரியைகளை குறித்து தேவன் செய்ய வேண்டும் என்று நினைப்பதை அவருக்கு கட்டளையிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் மண்ணென்று நினைவு கூறப்படுகிறோம், தூசியாக எண்ணப்படுகிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை அந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கார் என்பதை நாம் அறிவோம். அதே நேரத்தில் நாம் எவ்வளவாய் அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் அறிய வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பிரியமாய் காணப்பட வேண்டும். எலியா பலமுறை வானத்திலிருந்து அக்கினி வருஷிக்க வேண்டினான். உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது. மழை பெய்ய வேண்டும் என்று வேண்டினான், மழை பெய்தது. தானியேல் சிங்க குகையில் போடப்பட்ட போதும் பயப்படாதிருந்தான். கர்த்தர் அவனை காத்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி சூளையில், அதாவது 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையில் போடப்படும் சூழ்நிலை வந்த பொழுதும் நாங்கள் கர்த்தரை அல்லாமல் வேறே தேவர்களை சேவிக்க மாட்டோம், வணங்க மாட்டோம் என்று தேவனுக்கு, ராஜாவுக்கு எதிர்த்து நின்றார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். கர்த்தர் அவர்களோடு கூட உலாவினார் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் சோர்வடைந்து அங்கலாய்த்து விடாதபடி ஏசாயா 46:4 சொல்லப்பட்டிருக்கிறபடி, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிற வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறார், ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்கிறபடியால் கர்த்தருக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். சங்கீதம் 23:4 படித்தோமானால், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமேன். தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த அறிவு, உணர்வு, அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கட்டும். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆமேன். பல பேருடைய அனுபவங்கள் இதை உறுதிப்படுத்துகிறது. என்னுடைய அனுபவம் கூட இதை உறுதிப்படுத்துகிறது எனலாம். கர்த்தர் மாறாதவர். மோசேயோடு கூட கர்த்தர் பேசினார். ஒரு சிநேகிதனிடத்தில் முகமுகமாய் பேசுறது போல பேசினார். ஒருமுறை மோசேயின் மூத்த சகோதரி மிரியாம் மோசேக்கு எதிர்த்து நின்றாள். அவள் ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் கர்த்தர் மிரியாமேல் கோபம் உண்டவராகி கர்த்தர் அவளோடு பேசினார். உடனே மிரியாமின் நெற்றியில் குஷ்டரோகம் தோன்றிற்று. தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளவாய் பாதுகாக்கிறார் என்பதை நாம் அறிவோம். மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் தேவன் மனுஷனோடு உறவாடி மகிழ்ந்திருக்கவே விரும்புகிறார். ஏசாயா 1:18 படி, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். ஒரு தகப்பனும் சிறு பிள்ளையாண்டானும் சண்டை போடுவது போல இது ஒருவித மனமகிழ்ச்சியை தருகிறது. நெருங்கி வாழ முடிகிறது, உரிமையோடு கேட்க முடிகிறது. அதே போல நாம் பெருமையோடு போராடி ஜெபித்து பெற்றுக்கொள்ள உரிமை உள்ளவர்கள். அதை கர்த்தரும் விரும்புகிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்பா பிதாவே என்று
கூப்பிடக்கூடிய புத்திர சுகாரத்தின் ஆவியை நமக்கு அதற்காக தந்திருக்கிறார். உரிமையோடு நாம் அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அதை நிச்சயம் செய்வார். ஆமேன். நம்முடைய ஆவியில் இப்படிப்பட்ட உணர்வுகள் மேற்கொள்ளட்டும், அனலாக்கட்டும். எலியாவை பின்தொடர்ந்த எலிசா ஆவியில் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி தீர்க்கதரிசியாக முன்குறித்த முன்குறித்து தேவன் சொல்லி எலியா மூலமாய் எலிசாவை அபிஷேகம் பண்ணினார். அது நாம் வேதத்திலிருந்து படிக்க முடியும். எலியா இயேசுவுக்கு முன்னடையாளமாய் இருந்தான். எலிசா இயேசுவை பின்பற்றுகிற விசுவாசிக்கு முன்னடையாளம் என்று சொல்லலாம். ஒரு முறை எலியா மிகவும் சோர்ந்து போனான். ஆனால் கர்த்தர் அவனை தட்டி எழுப்பி எடுத்து நிறுத்தினார். எலியா கர்த்தரிடத்தில் இப்படி சொன்னான். 1 ராஜாக்கள் 19:14 படிங்க. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அவன் இந்த விதமாய் புலம்பி அங்கலாய்த்த பொழுது கர்த்தர் அவனுக்கு பதில் சொன்னார். பாருங்கள், 1 ராஜாக்கள் 19:18 படிப்போம். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். ஆமீன். கர்த்தர் அப்பொழுது அவனோடு சொன்ன பதில், பாகாலுக்கு முழங்கால்களை முடக்காதவர்களும் அவனை முத்தம் செய்யாத வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன். தேவனுடைய காரியத்தை, திட்டங்களை நம்மால் ஆராய்ந்து பார்க்க முடியாது. எலியாவோடு கூட கர்த்தர் 3 காரியங்களை சொன்னார். அதில் கடைசியாக சொன்னது, சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்றார். 1 ராஜாக்கள் 19 படிக்கலாம். 1 ராஜாக்கள் 19:19 22. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மர முட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். எலியா எலிசாவை அபிஷேகம் பண்ண நாள் முதல் முழுமையாக எலியாவை பின்பற்றினான். அவன் செய்து வந்திருந்த தொழிலுக்கு இருந்த எல்லாவற்றையும் கூட உடைத்தான், கொண்டான். அவைகள் ஒன்றும் இனிமேல் இருக்கக்கூடாது, நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன் என்கிறதுல முழு மனதோடு கூட பின்பற்றினான். பின்னாட்களில் எலிசாவை பற்றி சொல்லும் பொழுது, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன் என்ற பெயரிலே அறியப்பட்டான். எலிசா மிகுந்த மன உறுதியோடு எலியாவை பின்பற்றினான் என அறிய முடிகிறது. இப்பொழுது எலியாவும் எலிசாவும் கில்காலிலே இருக்கிறார்கள். அந்த கில்கால் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் நுழையும் பொழுது யோர்தானை கடந்த பின் அன்றைக்கு இரவிலே கில்கால் மலையிலே தங்குகிறார்கள். அங்கேதான் அங்கிருந்து எடுத்த 12 கற்கள் நாட்டப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை பற்றி அவங்க சொல்லலை, இன்னொரு கில்காலை சொல்லப்படுகிறது.
பெத்தேலுக்கு அருகாமையில் 4 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கில்கால். அந்த இடத்துல வந்து எலிசாவும் எலியாவும் அடிக்கடி வந்து போகிற இடம். அந்த இடத்துல வந்து தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்துக்கு வந்து பெத்தேல் என்று பெயர். நாம் அதை சிந்தித்தோமானால் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1-2 படிக்கலாம். 2 ராஜாக்கள் 2:1-2. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். ஆமென். கில்காலில் இருந்து பெத்தேலுக்கு புறப்படும் பொழுது எலியா சொன்னார், கர்த்தர் என்னை போக சொல்லுகிறார், நீ இங்கே இரு என்று சொல்லும் பொழுது நான் உம்மோடு கூடத்தான் வருவேன் என்று அவன் மிக உறுதியாய் கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆணையிடுவதைப் போல சொன்னான். அந்த பெத்தேல் என்கிறது யாக்கோபுக்கு தரிசனம் கொடுத்த இடம். அந்த இடம் யாக்கோபு பெத்தேல் என்று பெயர் போடுவதற்கு முன்பாக அந்த இடத்துக்கு லூஸ் என்று பெயர். இதை வைத்து பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் உண்டு. லூஸ் என்றால் பைத்தியம் என்ற அர்த்தம். ஒருவன் லூஸாக இருக்கிறான், பைத்தியமாக இருக்கிறான். எப்பொழுது தேவ சமூகத்தில் வருகிறானோ அவன் தேவனுடைய வீடாக மாறுகிறான். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு என்ற அர்த்தம். அப்போது ஒரு மாற்றம் உண்டாகிறது தேவ சமூகத்தில் வந்தால் என்பதற்கு இது ஒரு முன்னடையாளம் என்று சொல்லப்படுகிறது. ஆக கர்த்தர் மகிமைப்படுவாராக, தேவனுடைய வீடாக ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. ராஜாக்களின் காரியத்துக்கு முன் தேவ சித்தம் அறிய பெத்தேலுக்கு போய் வருவார்களாம். அங்கு தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய பெட்டி அங்கே இருந்தது. சாமுவேல் கூட அடிக்கடியாக பெத்தேலுக்கு போய் வருவார். 2 ராஜாக்கள் 2:4 படிப்போம். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். ஆமென். அடுத்தபடியாக எரிகோவுக்கு கர்த்தர் என்ன போக சொல்லுகிறார். எலிசாவே, நீ இங்கே இரு என்று சொன்னார். எலிசா சொன்னார், நான் உம்மை விடுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்று மிக உறுதியாய் சொன்னான். அவனுடைய மன உறுதியை கண்டு 2 பேரும் ஒன்றாக பெத்தேலிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டார்கள். எரிகோ என்பது இஸ்ரவேலர்கள் யோர்தானை கடந்து வரும்பொழுது யோர்தானுக்கு எதிர்ப்பட்ட ஒரு இடம், எதிராக நின்ற ஒரு தடை, அதுதான் எரிகோ கோட்டை. அந்த எரிகோ கோட்டையை கூட தகர்க்க முடியாத அளவுக்கு அது பலனுள்ளதாக இருந்தது. 30 அடி உயரவும் 20 அடி அகலவும் உள்ள பெரிய கோட்டையாக இருந்தது. அங்கிருந்த ஜனங்கள், அதாவது கானானில் வசித்து கொண்டிருந்த பிரஜாதி ஜனங்கள், இது எங்களுடைய தேவன் பாதுகாக்கிறார், இது ஒருவராலும் மேற்கொள்ள முடியாது என்று நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னபடி இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றி வந்து ஸ்தோத்திரித்து ஆர்ப்பரித்த போது பொடி பொடியாக உடைந்து விழுந்தது. ஜனங்கள் உள்ளே பிரவேசித்து, இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளே பிரவேசித்து அங்கிருந்த ஜனங்களை எல்லாம் வெட்டி கொன்று அந்த இடத்தை எல்லாம் சுட்டரித்து போட்டார்கள். ஆமென். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் எந்த மனிதனும் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்து பிரயோஜனமே இல்லை. கர்த்தருக்காக வாழ்வோம், கர்த்தரை உயர்த்துவோம். ஆமென். பின்னாட்களில் அந்த எரிகோவில் தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் இருந்தார்கள். ஒரு கலாசாலை, தீர்க்கதரிசிகளுக்கு உரிய ஒரு கலாசாலை அந்த இடத்துல ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது என்று பார்க்க முடிகிறது. கர்த்தர் நல்லவர்.
ஆமீன். அந்தபடி அதனால தான் கர்த்தர் எரிகோவுக்கு அனுப்பினார். இன்னும் சொல்லப்போனால் 4 இடங்களுக்கு அனுப்பினார். முதல்ல வந்து கில்காலில் இருந்தாங்க. கில்காலில் இருந்து பெத்தேலில் இருந்து எரிகோவிலிருந்து யோர்தானுக்கு இன்னும் அடுத்தபடியாக யோர்தானுக்கு போகிறார்கள். இதனுடைய காரணம் நாம் சிந்தித்தால் அங்கெல்லாம் தீர்க்கதரிசியின் புத்திரர் இருந்தார்கள். அதாவது தீர்க்கதரிசி தேவனுடைய ஊழியத்துக்கென்று அவர்கள் ஆயத்தமாகும்படி உள்ள இடம். அப்போ ஏற்கனவே தேவ சமூகத்தில் இருந்து கற்றுக்கொண்டவர்கள் அவருக்கு கற்றுக் கொடுக்கும்படியான இடம். இந்த இடத்திலே போய் எலிசாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவதில் ஒரு காரியமாக இருந்தது. இனிமேல் எலியா இங்கே வர முடியாது, எலிசா தான் வருவார் என்பது போன்ற காரியத்தை அவர்களிடத்துக்கு சொல்லும்படியாக இந்த இடங்களுக்கு அவர்கள் கடந்து சென்றார்கள். 2 ராஜாக்கள் 2:5 படிங்க. எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். ஆமென். அப்போ எலியாவுக்கு சில காரியங்களை, உணர்வுகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். அதுபடியா அவங்க தீர்க்கதரிசியின் புத்திரர் சொன்ன காரியத்தில், நீங்கள் சும்மா இருங்கய்யா, கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார், கர்த்தர் நிச்சயமாகவே அந்த காரியங்களை செய்வார், அது எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லி அவன் அந்த இடத்தை விட்டு கடந்து போனதை நாம் பார்க்க முடியும். 2 ராஜாக்கள் 2:6 படிப்போம். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். இருவரும் சேர்ந்து யோர்தானுக்கு போனார்கள். யோர்தான் கரையில் வந்தபொழுது எலியா 2 ராஜாக்கள் 2:8 படிக்கலாம். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது 2 பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். ஆமென். அடுத்தபடியாக 9 படிங்க. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அப்போ எலியா எலிசாவிடத்தை கேட்டான், நீ என்னை இப்படி விடாமல் பின்பற்றுகிறாயே, நீ என்னிடத்தில் இருந்து என்ன எதிர்பார்க்கிற, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரங்கள் இரட்டிப்பா எனக்கு வேண்டும் என்று கேட்டான். எலியா சொன்னார், அரிதானதை கேட்டாய், நான் உன்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளுகையில் நீ அதை கண்டால் நீ அதை பெற்றுக்கொள்வாய், இல்லாவிட்டால் நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்று சொன்னார். 10வது வசனம் படிப்போம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். 11வது வசனம் படிப்போம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்களுக்கு நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். ஆமென். அப்பொழுது அவங்க இருவரும் ஒன்றாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் வானத்திலிருந்து இறங்கி அவர்களை பிரித்தது. எலியா வந்து சுழற்காட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்பொழுது இதை பார்த்து 12வது வசனம் படிப்போம். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். ஆமென். எலியா வந்து எடுத்துக்கொண்டதற்கு பின் எலிசா நினைத்தான், அவன் மேலே கரத்தை வைத்து நீ கேட்டதை பெற்றுக்கொண்டாய் என்று ஆசீர்வதிப்பார் என்று கூட நினைத்திருக்கலாம். ஆனால் எதுவுமே பேசுகிறதுக்கு முன்னாக அவனுக்கு பிரிந்தார்கள், சுழற்காட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அவனுக்கு எலிசாவுக்கு ஒரு ஏமாற்றம் போல தோன்றி இருக்கலாம். இஸ்ரவேலருக்கு இரதமும் குதிரை வீரருமானவரே என்று அவன் உரத்த சத்தமாய் சொன்னான்.
அதனுடைய அர்த்தம் இஸ்ரவேலருக்கு முழு நம்பிக்கையும் பலனுமானவரே என்ற அர்த்தம். ஆக அப்படி இருந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டாரே என்று நினைத்தான். அடுத்த நிமிஷமாய் அவனிடத்துக்கு அவனுடைய எலியாவின் மேலிருந்த சால்வை கீழே வந்து விழுந்தது. அவன் நிச்சயமாகவே ஒரு பலன் பெற்றிருப்பான் என்று தோணுகிறது. 13வது வசனம் படிப்போம். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று. நாம் அதை பற்றி அதை சிந்திக்கும் பொழுது எலிசாவுக்குள் இருந்த அந்த விசுவாசம், அந்த உறுதி வீண் போனதாக தெரியல. அவனுக்கு ஏதோ பெற்றுக்கொண்ட போல அவன் நினைத்தான். அவனுக்குள் அனல் கொண்டது, அவனுடைய விசுவாசம் மென்பெற்றது என்று நம்மால் சிந்திக்க முடிகிறது. அவன் சோர்ந்து போகல, ஐயையோ ஏமாற்றப்பட்டேன் என்று நினைக்கல. அவனுக்குள் அனல் கொண்டு அவன் பலன் கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. ஆனபடியால் அந்த சால்வை எடுத்துக்கொண்டு அவன் யோர்தான் பக்கத்தில் போய் யோர்தான் நதியை அடித்த பொழுது 2ஆக பிரிந்தது போல அந்த ஞாபகத்தில் அவனும் எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அந்த சால்வையை அந்த யோர்தானை அடித்த பொழுது அது 2ஆக பிரிந்தது. கர்த்தருடைய வல்லமை அங்கு வெளிப்பட்டது. அவருடைய விசுவாசம் உறுதிப்பட்டது. இதை தீர்க்கதரிசியான புத்திரர்கள் பார்த்தார்கள், அங்கீகரித்தார்கள். எலிசாவை அங்கீகரித்தார்கள் என்று நம்மால் இதில் பார்க்க முடிகிறது. அதுபடியால் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த அனுபவங்கள் நம்முடைய காரியத்தில் இருக்கட்டும். நாம் சில காரியங்களை தோல்வி அடைந்தது போல நாம் நினைக்கலாம். கர்த்தர் மாறாதவர். கர்த்தர் நினைத்தது ஒருவராலும் தடை செய்ய முடியாது. அதுபடியால் கர்த்தர் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தங்கள் நமக்குரியது. நமதாக்கி கொள்வோம், நாம் அதை எடுத்து பயன்படுத்துவோம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். அவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார், புத்திர சுகாரத்தை தந்திருக்கிறார், உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமேன். அவர் மாறாதவர், கிரியை செய்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அதுபடியால் அவர் எலியா இருந்த ஆவியானவர் எலிசா மேல் ரெட்டிப்பாய் இறங்கி இருக்கிறார் என்பதில் எலிசாவுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு பின் எலிசா ஒரு நாளும் சோர்ந்து போனதும் இல்லை, பலம் குண்டி போனதும் இல்லை. மென்மேலும் பலப்பட்டான், பெரிய காரியங்களை செய்தான். எலியா செய்த அற்பங்களை விட இரட்டிப்பானவைகளை செய்தான். அதன் அடிப்படை எலிசாவுக்குள் இருந்த அசையாத விசுவாசமும் அபிஷேகமுமே. அவன் ஒருவேளை சோர்ந்து போய் ஐயையோ ஏமாற்றப்பட்டேன் என்று நினைத்திருந்தால் அவன் ஒரு சாதாரண மனுஷனாக வாழ்ந்திருப்பான். இயேசுவை பின்பற்றின சீஷர்களிடம் இயேசு சொன்னார். யோவான் 14:12 படிங்க. யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இந்த நாளில் எலிசாவிடம் இருந்த மன உறுதியையும் விசுவாசத்தையும் நமக்கு இருக்கட்டும். நமக்கு இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். பல மடங்கு பெருகச் செய்வோம். பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம். பேதுரு அப்போஸ்தலர்களுடைய 3:6-8 வரை படிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். ஆமென், ஆமென். அவன் பிறவி சப்பானியா இருந்தான். கிட்டத்தட்ட 40 வயசானவன். 40 வயது வரைக்கும் அவன் நடக்கவே இல்லை. அந்த மனிதனை பேதுரு கையில் தூக்கி எழுந்து நில் என்று சொன்ன பொழுது அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து தேவனை துதித்து கொண்டு தேவாலயத்துக்கு போனான்.
பாருங்கள், ஒரு அற்புதம். இந்த அற்புதத்தை கண்டு மற்றவர்கள் பேதுருவை பார்த்து, ஐயோ, பேதுருவிடத்தில் ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது என்பதை உணர்ந்து பார்த்தார்கள். அப்பொழுது பேதுரு சொன்னார், நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இது எதனால் நடந்தது என்று 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஆமென். அவரை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே இந்த அற்புதத்தை செய்தது என்று மிக தெளிவாய் அவர் சொன்னார். அப்போது பேதுருவிடத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றும் ஒரு விசுவாசம் இருந்தது. ஆமென். அவருடைய நாமத்தின் மேல் ஒரு விசுவாசம் இருந்தது. அதன் நிமித்தமாய்த்தான் அந்த அற்புதம் நடந்ததே ஒழிய அவனுக்குள்ளார இன்னொரு புதிய வகைகள் ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வாக்குத்தத்தம் நமக்குடையதாய் காணப்படுகிறது. நாம் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம், எந்த அளவுக்கு ஆவியில் அனலாய் இருக்கிறோம், எந்த அளவுக்கு இந்த காரியங்களை நான் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம், அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நான் ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்ற உணர்வு நமக்குள் இருக்கிறதோ அந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நமக்குள்ளாக கிரியை செய்ய விரும்புகிறார். நாம் மௌனமாக இருந்தோமானால் அல்லது செயல்படாமல் இருந்தோமானால் இந்த கிரியைகள் ஒன்றும் நம்மிடத்திலிருந்து வராது. நாம் சோர்ந்து போய் சோம்பேறிகளாய் தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டவர்களாய் கூட காணப்படுவோம், பரிதபிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நாட்களில் நம்ம பயன்படுத்துவாராக. நம்முடைய விசுவாசம் உறுதியாக்குவார், நம்முடைய அபிஷேகத்தை அனலாக்குவார். ஆமேன். அதிகமாய் ஜெபிப்போம், ஆவியிலே நிறைந்து ஜெபிப்போம், ஆவிக்குள் வளருவோம், பரிசுத்த ஆவியை நாம் அதிகமாய் முக்கியப்படுத்துவோம், அந்த உணர்வுகளுக்கு நம்ம கீழ்ப்படுத்துவோம், கீழ்ப்படிய செய்வோம். ஆவியானவரை கூட நடத்துவாராக. இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, செயல்படும்படியாய் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகிறேன். ஆவியானவரே அப்படி நடத்துவாராக. ஒரு சிறு பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். பெரிய பாட்டு புக்கில் 241வது பாடல், அபிஷேகநாதா. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே, அங்கியில் ஜெபித்திட அனலாய் வாருமே. தேசத்தை கலக்கிட திடனாய் வாருமே. தேசத்தை கலக்கிட திடனை தாருமே. திறப்பிலே நின்றிட பலனாய் வாருமே. திறப்பிலே நின்றிட பலனாய் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. பரிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே. பரிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே. பரிசுத்தமாகிட தினமென் மேல் வாருமே. பரிசுத்தமாகிட தினமென் மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அக்கினி அபிஷேகம் இன்றே தாருமே. அக்கினி அபிஷேகம் இன்றே தாருமே. சுடராய் பிரகாசிக்க என் மேல் வாருமே. சுடராய் பிரகாசிக்க என் மேல் வாருமே. அபிஷேகநாதா
அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாருமே. சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாருமே. சாட்சியாய் வாழ்ந்திட என்மேல் வாருமே. சாட்சியாய் வாழ்ந்திட என்மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருமையான அந்த வேலைக்கு நன்றி, கிருபைகளுக்கு நன்றி, நடத்துதலுக்கு நன்றி, உணர்வுகளுக்கு நன்றி. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியில் அனலாயிருங்கள் என்கிற அடிப்படையில் நாங்கள் சிந்தித்தோம். பல காரியங்களை சிந்தித்தோம். பல நபர்களை பற்றி சிந்தித்தோம். வேத வசனங்களை பற்றி சிந்தித்தோம். தகப்பனே ஒவ்வொன்றும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் ஐயா. அதை சிந்தினையும் அதிகமாய் சிந்திக்கவும், கர்த்தரோடு அதிகமாய் உறவு கொள்ளவும், அன்றுவரே வைராக்கியமாய் விசுவாசமாய் கர்த்தரோடு உறவு கொள்ளவும், கர்த்தருடைய செய்கைகளை செய்யத்தக்கதான பலனை தரவும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நடத்துவராக. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அபால சங்கர் ரபாபாலே ஷபலரலபாபமலி ஷபலரலபாபமலிஷ. ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் அந்த வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். ஆமென். பழையவைகள் எல்லாம் ஒழியட்டும், எல்லாம் புதிதாகட்டும். கர்த்தருக்காக வைராக்கியமாய் கிரியை செய்ய, எழும்பி பிரகாசிக்க ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம் ஐயா. ஆமென். அநேகர் புதியவர்கள் உம்மை அறியட்டும், சத்தியத்தை அறியட்டும், ஜீவிக்கிற தேவனை அறிந்து கொள்ளட்டும், விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதனால் வரக்கூடிய எல்லா கனமும் துதியும் நேர் எடுத்துக்கொள்ளும். இயேசு மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார். துதி கனமாகிமையு மக்கே ஓ எல்லாவும், ஓ எல்லாவுமே. துதி கனமாகிமையு மக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனமாகிமையு மக்கே ஓ எல்லாமுமே. துதி கனமாகிமையு மக்கே ஓ நீரே ராஜாவே. God bless you.